அனைவருக்கும் வணக்கம். எளிமையான முறையில் செயல்வழியில் காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு கணிதம் கற்றலில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் விதம் ஜியோஜீப்ராவில் பாயிண்ட், லைன் மற்றும் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் டூலை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். இப்போ ஜியோஜீப்ரா கிளாசிக் 5 ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது மெனு பார், கீழே இருக்கிறது எல்லாமே டூல் பார்ஸ். இது அல்ஜிப்ரா வியூ, இது கிராஃபிக்ஸ் வியூ, இங்கே இருக்கக்கூடியது இன்புட் பார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டூல பார்க்கலாம். பாயிண்ட் டூல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கிராஃப் ஷீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி தான். இங்கே கிராஃபிக்ஸ் வியூவில் டச் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் இடத்த ஆக்குபை பண்ணிக்குது. அதாவது பாயிண்ட் இஸ் அ பொசிஷன் ஆன் த கிராஃப். இந்த ஏங்கிற பாயிண்ட்டுடைய பொசிஷன் 2,3. நம்ம இது எங்கேயும் கிராஃபிக்ஸ் வியூவில் வர வைக்க முடியும். இந்த ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பேசிக் டெஃபினிஷன் ஏங்கிற பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுடைய பொசிஷன், அதோடைய நேம் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நேம் அண்டு வேல்யூ கொடுக்கலாம். நேம் அண்டு வேல்யூ கொடுக்கும்போது அந்த பாயிண்ட்டுடைய பொசிஷன், அதோடைய வேல்யூவும் நமக்கு இங்கே தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதோடைய கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதோடைய கலரில் போயிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு கலர் செலக்ட் பண்ணலாம். ஸ்டைல், அந்த பாயிண்ட்டோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பாயிண்ட்டோட ஸ்டைலையும் நம்ம மாற்ற முடியும் பாயிண்ட் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் மூலிமா. இப்போ இது ஒரு பாயிண்ட்டை நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் மூவ் அண்ட் ட்ராக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகதான் நம்ம பார்க்க முடியும். அந்த பாயிண்ட் எடுத்து இங்கே வச்சிடலாம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டூல்ஸில் பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட். அதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். அந்த ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த இன்புட் பாரில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா sin x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். cos x அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். 2 ஃபங்க்ஷன் நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஃபங்க்ஷன் மேலேயும் இந்த 2 ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கிராஃபிக்ஸ் வியூவில் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பாயிண்ட்டை நம்ம வைக்க போகிறோம். பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பிங்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட்டோடைய பொசிஷன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சி அப்படின்னு ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரைட் கிளிக் பண்ணும்போது இதில் என்ன இருக்குன்னா அனிமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுக்கும்போது அந்த பாயிண்ட்டு அந்த கர்வில் அனிமினேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அனிமினேட் ஆன் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் மட்டும் தான் இருக்கும். பட் பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த கர்வில் மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ இது இன்னும் இன்ட்ராக்டிவாக மாற்றணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் இன்ட்ராக்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுமே நான் என்ன பண்ணுறோன்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ரேஸ் ஆன் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறோம். அதே மாதிரி பிக்கு ஒரு ட்ரேஸ் ஆன். ஏன்னா சைன், காஸ், ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் கர்வ் எல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் நமக்கு லெசன் வேணும். அப்போது என்ன பண்ணுறோம்னா இது 2மே ட்ரேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனையும் ஸோ ஹைட் ஆப்ஷன் மூலிமா என்ன பண்ணேன்னா ஹைட் பண்ணிடலாம். சைனிங் காசையும் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த அனிமினேஷன் ஆன் அப்படிங்கிறதுல இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ அனிமினேஷன் ஆனுங்கிறத கிளிக் பண்ணோம். அதாவது ப்ளே பாஸ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அந்த கர்வ் அப்படியே ட்ரேஸ் ஆகிறது மாணவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏற்படுத்தும். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி ஒரு கர்வை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். இது இன்னும் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு இது 2 எனேபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இதோடைய கலர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணல. இந்த ட்ரேஸ் பண்ணும்போது 2 சேம் கலராக இருக்குது. நம்ம ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதோடைய கலரை நம்ம சூஸ் பண்ணலாம். கலர் சப்போஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணலாம். ஒரு க்ரீன் கலர் ஒன்று, ப்ரௌன், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுடைய கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இந்த பிங்கிற பாயிண்ட் மாதிரியாச்சு. சிங்கிற பாயிண்டோட கலரையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோடைய கலரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம 2மே ஹைட் பண்ணிவிட்டு ஸோ ஹைட் ஆப்ஷன் ஹைட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கர்வ் ட்ரேசிங் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாச் டிட்டாச் பாயிண்ட்னா என்னென்னு தெரியணும். இப்போ ஃபங்க்ஷன் 2மே நம்ம ஷோ பண்ணிக்கிறோம். இந்த ஸ்க்ரீன் நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ட்ரேஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். இப்போது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது, இந்த கர்வ் மேலே இருக்குது. இப்போ இந்த அட்டாச் டிட்டாச் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த சிங்கிற பாயிண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள், டிட்டாச் ஆயிரும், அந்த கர்வ் விட்டு வெளியில் போயிடும். இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் இந்த கர்வ் மேலே தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப கிளிக் பண்ணிட்டு
அட்டாச் பண்ண போகிறேன் எந்த கருவில்னு இந்த கருவில். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கருவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது இங்கே வந்து உட்காந்துச்சு. ஸோ இதுதான் அட்டாச் டிட்டாச் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் டூல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அல்ஜிப்ரா வியூவில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும், டெலிட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இந்த ஸ்க்ரீன் திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் எம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனும் ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ லைன் டூல்ஸ். லைன் அப்படிங்கிறது ஜென்ரலாக 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது கிரியேட் ஆகக்கூடியது. இப்போது அந்த லைனை நம்ம மூவ் பண்ணலாம், பாயிண்ட் வச்சு ரொட்டேட் பண்ணலாம், அதோடைய சைஸை சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டுங்கிறது நம்ம கிராஃபிக்கலாக 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது உருவாக்கக்கூடியது செக்மெண்ட். அடுத்தது செக்மெண்ட் வித் கிவன் லென்த் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண உடனே அதோட லென்த் என்ன கேட்கும். சப்போஸ் 6ன்னு கொடுத்தோம்னா அதோட லென்த் வந்து 6, ஓகே கொடுத்தோம்னா 6 லென்த் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு செக்மெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கும் இந்த செக்மெண்ட் வித் கிவன் லென்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அதோட லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் செக்மெண்ட் வித் கிவன் லென்த்தில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல்லையே டெலீட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வேணும். லைன் டூல் வச்சு ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏபிங்கிற 2 பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி ஒரு லைனை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ பர்பண்டிகுலர் டூல் அப்படின்னா இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணாலே போதும், ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஜென்ரேட் ஆயிரும். நம்ம எங்கெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இது என்ன ஆகிட்டுருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணும்போது அந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன். இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த பர்பண்டிகுலர் லைனுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லைன் மேலே வச்சு கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு பேரலல் லைன் கிடைச்சிரும். இது பேரலல் லைனுங்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்தது பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கணும். பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னா ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இதை நம்ம கிளீன் பண்ணிடலாம். அல்ஜிப்ராவில் வச்சு கண்ட்ரோல் ஏ டெலிட். இப்போ இந்த லைனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போது பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொன்னால் இந்த லைன் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளிக் பண்ணுறோம். அதாவது இந்த 2 பாயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு செலக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னா அது பைசெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்டையும் நம்மளை மாணவர்களுக்கு மிக எளிமையாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். இங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே செலக்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆர் 2 லைன்ஸ். இப்போ இந்த 2 லைன் இருக்குது, இந்த 2 லைன் மேலே என்ன பண்ணலாம்னா ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா நம்ம இந்த லைனும் நம்ம டச் பண்ணும்போதே அந்த ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிரும். அடுத்தது இந்த பாயிண்ட் டூல நம்ம என்ன பார்க்கலன்னா இன்டர்செக்ட்னா என்ன, மிட் பாயிண்ட்னா என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ டெலிட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்செக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்செக்ட்டுங்கிற டூல் யூஸ் பண்ணோம்னா 2 ஆப்ஜெக்டை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம், இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த 2 லைனுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த லைனை டச் பண்ணுறோம், இந்த லைனை டச் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நமக்கு வந்து இ அப்படிங்கிற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது மிட் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு செக்மெண்ட் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஒரு செக்மெண்ட் வரைஞ்சிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வரைஞ்சிட்டு இப்போ மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னா மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு மிட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பொசிஷன் பார்க்கலாம். ஸோ இது எஃப், இது ஜி. எஃப்ஜியோடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படிங்கிற ஒரு மிட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல்லையே டெலீட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேயே என்ன இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதே காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன வரும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் ஒரு ஆர்டர் பேடாக இருக்குது -7,6. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸாக இங்கே இருக்கக்கூடிய இது. இந்த 2 பாயிண்ட்டுமே எப்படி பாயிண்ட்டை நம்ம எப்படி மூவ் அண்ட் ட்ராக் சேஞ்ச் பொசிஷன் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா மூவ் அண்ட் ட்ராக் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பாயிண்ட் டூல்ஸ், பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட், அட்டாச் டிட்டாச் பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி லைன் டூல்ஸில் லைன் செக்மெண்ட் வித் கிவன் லைன் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் லைனில் பேரல் லைன் பர்பண்டிகுலர் பைசெக்டர் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி மாணவர்களுடைய கணிதம் கற்கும் ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.